வணக்கம். கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி. இன்று எழுத்தாளர் வண்ண நிலவன் அவர்கள் எழுதிய சாரதான்ற சிறுகதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் வரும். சில பேருக்கு தான் தொடர்ந்து கஷ்டங்கள் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் மனசை நிகழ வைக்கக்கூடிய கதை இது. கதையை வாசிக்கட்டுமா? பிரம்மதேசன்ற ஊரில் வெங்கடாச்சலன்ற ஐயர் வாழ்ந்துகிட்டு இருந்தார். அவரை வெங்கையர்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. அவருடைய மூத்த மனைவி இறந்து போயிடுறாங்க. இரண்டாவதாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. வழக்கம் போல் அந்த இரண்டாவது கல்யாணத்தின் மூலம் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டாகுது. அவருடைய மூத்தவனுடைய குழந்தையான சாரதாவை அந்த இரண்டாவதாக வந்த மனைவி சரியாகவே நடத்தலை. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பொண்ணுக்கு கஷ்டம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு சாரதாவை திருநெல்வேலி மாஜிஸ்ட்ரேட் கோர்ட் வராந்தால உட்காத்தி வச்சுருந்துருக்காங்க. தாமிரபரணி கரை மேலே போகிற கொக்கிரக்குள ரோட்டையும் ரோட்டுக்கு கீழே போகிற ஆத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தா சாரதா. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இதே ரோட்டில் அப்பாவோடையும் அம்மாவோடையும் கிட்டு மாமாவோட கல்யாணத்துக்காக நடந்து போயிருக்கா. அப்போ அம்மா இவ கூட இருந்தா. அதிகால முகூர்த்தத்துக்கு பிரம்மதேசத்துலேருந்து பஸ்ஸில் வந்து ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி சந்திரவிலாஸ் காப்பி கடையில் காப்பியை குடிச்சிட்டு ஆத்துப்பாலம் வழியே இதே ரோட்டில் தான் நடந்தாங்க. அது சித்திரை மாதத்து முகூர்த்தம். காலையில் வெயிலுக்கு முன்னாடி லேசான குளிர்காற்று ஆற்றுலேருந்து வீசினதும் அக்கறையில் கைலாசபுரத்து படித்துறையில் லேசாக எரிஞ்சிக்கிட்டு இருந்த முனிசிபாலிட்டி விளக்குகளையும் கூட இன்னும் ஞாபகம் இருக்குது. ஏடே, இது யார் புதுசாக இருக்கே? நம்ம ஏட்டையாவை தான் பிடிச்சாவ. இத்தனை வயசாகியும் பாரேன் அவருக்கு. ஒருத்தி கோர்ட்டு படிக்கல்ல உட்காந்துருந்த போலீஸ்காரரை பார்த்து பேச்சும் சிரிப்பானியுமா சொன்னான். அவளை தொடர்ந்து கூட இருந்த பெண்களுடைய சிரிப்பு சத்தம் மேலே வரைக்கும் கேட்டுது. ஏ செல்லம்மா, நீ நேற்று பிறந்துட்டு நேர மாடத்தெருவுக்கு வந்துட்டவ. நம்ம பற்றி அழகமையை கேளு, சொல்லுவா. கண்ணை சிமிட்டினபடிக்கே அழகமையை பார்த்தார் ஏட்டையா. பின்னாடி சிரிப்பும் கும்மாளமாக கிடந்துச்சு. சாரதாவுக்கு இந்த கேலி பேச்செல்லாம் ஒன்றுமே புரியலை. அவளுக்கு அப்பாவோட ஞாபகம் வந்தது. இப்போ அப்பா வந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த ஏட்டையா அப்பா சொன்னால் கேட்க மாட்டாரா? கைலாசபுரத்துலேருந்து புவனேஸ்வரி வந்து ஏட்டையாட்ட சொல்லி கூட்டிகிட்டு போனால் கூட போதுமே. புவனேஸ்வரி மட்டும் வீட்டில் இருந்திருந்தா இவ்வளவெல்லாம் ஆயிருக்காது தான். நேற்றுக்கு இதே நேரம்தான் இருக்குமா ஊர்லேருந்து புறப்படும்போது சித்திக்கு தெரியக்கூடாதுன்னு குடத்துக்குள்ள அவளுடைய ஆஸ்திகளான வெள்ளாவியில் சாயம் போன 2 சேலை, செங்கோட்டை பெரியப்பா தச்சு கொடுத்த ஜாக்கெட்டு, பின்னும் ஒரு சிட்டத்துண்டு, இதை எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு வாய்க்காலை பார்க்க நடந்ததும் கடைக்கு போகிற பாவனையில் அப்பா சாக்கு பையை தூக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்ததும் சித்திக்கு எப்படியும் சந்தேகம் வராமல் இருந்திருக்காது. இப்போ அப்பாவை என்ன பாடுபடுத்துகிறாளோ சித்தி. சாரதா, இந்த தவுத்தி எனக்கு வேறு வழி தெரியலை. இவ என்னையை திங்கிறது போதாதுன்னு உன்னையும் சாப்பிட்ருவா. புவனேஸ்வரி கூட போய் கொஞ்ச காலம் இரு. சொந்தக்காரனுடைய விட சிநேகிதி தான் நமக்கு உதவுவா. அவள் புருஷனுக்கு அங்கே நல்ல வேலை. SSLC புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டையா? இந்த காப்பி கலப்பு நடத்தி நான் உன்னை கல்யாணம் கட்டி கொடுத்துருவேன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. உனக்கு புவனேஸ்வரியும் அவள் புருஷனும் எப்படியும் பார்த்து ஏற்பாடு பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே சாமி இருக்கிறாரு. போயிட்டு வா. நல்லபடியாக ஆன பிறகு லெட்ரு போட்டால் போதும். இந்த 2 ரூபாயை வச்சுக்க. பஸ் சார்ஜ் போக கூடுதலாக 1 ரூபா கொடுக்கணுன்னு தான் நினச்சேன், முடியலை. இதுதான் சாரதாவுடைய அப்பையா வெங்கையர். திருநெல்வேலி போகிற பஸ்ஸுக்காக காத்துக்கு நின்னப்ப சாரதா கிட்ட சொன்னது. அப்பா எப்பவும் போல தான் பேசினார். ஆனாலும் நேற்று பேசின பேச்சை சாரதாவுக்கு மறக்க முடியல. அப்புறம் என்ன, 8:30 மணி பஸ்ஸு வந்துச்சு. அப்பா கொண்டு வந்த சாக்கு பையில் துணிமணிகளையும் சர்டிஃபிகேட் புஸ்தகத்தையும் எடுத்துக்கிட்டு சாரதா பஸ்ஸில் ஏறினான். இன்வாய்ஸ் எழுதுறதுக்காக பஸ்ஸு கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு சித்தி ஓடி வந்து பஸ்ஸை விட்டு இறக்கி விட்டுடுவாளோன்னு பயமாக கூட இருந்துச்சு சாரதாவுக்கு. நல்ல வேலை, பஸ் புறப்படுற வரைக்கும் சித்தி வரல. முருக்கனோடையில் பஸ்ஸு ஏறி இறங்கும்போது கூட அப்பா வாய்க்கால் கரை மேலே தோளில் குடத்தை சுமந்தபடியே போனதை பார்த்தா. கைலாசபுரத்திலும் சாரதாவை விதி தான் ஜெயிச்சுது. புவனேஸ்வரியும் அவள் புருஷனும் ஆழ்வார் திருநகரிக்கு மாற்றலாகி போயிருக்காங்க. புவனேஸ்வரி இருந்த வீட்டை கண்டுபிடிக்கவே மத்தியானம் வரைக்கும் ஆகிப்போச்சு. கையில் இருந்த பாக்கி சில்லறைக்கு வெளியில் வாங்கி சாப்பிடக்கூட வெங்கையர் சொல்லி கொடுத்துருக்கல. அவ்வளவு ஒடுக்கமான சந்தில் குடியிருந்த புவனேஸ்வரி தம் பள்ளிக்கூட சிநேகிதி சாரதாவுக்கு எப்போவோ கடைசியாக அளவற்ற பிரியத்தோட ஒரு லெட்டர் எழுதியிருந்தா. அந்த லெட்டரை ஊரில் இருந்தபோது தன்னுடைய SSLC புத்தகத்துக்குள்ளே வச்சுருந்தா சாரதா. அதை எடுத்து அளவற்ற மன கஷ்டத்தோட
அவள் சாலை குமாரசாமி கோயில் சன்னதிக்குள்ள தூண் ஓரமாக இருந்தபடியே நேற்று பல தடவை திரும்ப திரும்ப படித்து மனசுக்கு சந்தோஷத்தை தேடிக்கிட்டா. எவ்வளவு பிரியமானவ அந்த புவனேஸ்வரி. இந்த மாதிரி டவுனில் தனியே கோயிலுக்குள்ளே உட்கார்ந்துருந்தாலும் தப்புன்றதை வெகு நேரத்துக்கு பிற்பாடு தான் சாரதா புரிஞ்சுக்கிட்டா. அங்கேருந்து புறப்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வழி கேட்டுக்கிட்டே வந்து சேர்ந்தா. வெங்கையருக்கு பிரம்மதேசம் ரூட்டில் ஓடுற பஸ் கண்டக்டர்களை தெரியும். காலையில் 10 மணி பஸ்ஸில் வர்ற கண்டக்டர் பையன் வெங்கையருக்கு வேண்டியவன் தான். அவன்கிட்ட சொன்னால் ஊரில் கொண்டு போய் இறக்கி விட்டுட மாட்டானா? ஊருக்கு போனால் சித்தி அவளை என்ன செய்வான்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இதை தவிர வேறு என்ன வழி இருக்குது? அவளோட துரதிர்ஷ்டம் காலையில் தான் பஸ்ஸு புறப்படுதுன்னு சொன்னாங்க. பஸ் ஸ்டாண்டு குழாயில் தண்ணீரை வயிறு முட்டை குடிச்சிட்டு சாக்கு பையை தலைக்கி வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் கூட்டத்தோட கூட்டமாக படுத்து கிடந்தவளை நடுச்சாமத்தில் தட்டி எழுப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. சைலன்ஸ்! தலையை மட்டும் வெளியே வராந்தாவை பார்த்து நீட்டி ராகம் போட்டு சொல்லிக்கிட்டே உள்ளுக்க போனான் பியூன். எல்லா பெண்களும் வரிசையாக எழுந்து நின்றுக்கிட்டாங்க. ஏட்டு அவசர அவசரமாக கோர்ட்டுக்குள்ளார போனார். சாரதாவும் அவங்க நிற்கிறத பார்த்து நின்றுக்கிட்டா. கொஞ்ச நேரத்தில் பியூன் வெளியே வந்து அழகம்மைகிட்ட பேச்சு கொடுத்தான். சாரதாவை காட்டி ஏதோ கேலி பண்ணான். ஒருத்தர் பேராக சொல்லி கூப்பிட்டாங்க. சாரதாவும் கோர்ட்டார் முன்னால் போய் அந்த பெண்களோட நின்றுக்கிட்டா. இது என்னையா, புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காப்புல இருக்கே? சாரதாவை பார்த்து ஏட்டையா விட்ட கோட்டார் கேட்டார். கோட்டார் சொன்னதை கேட்டதும் சட்ட புத்தகங்களை புரட்டிக்கிட்டு இருந்த வக்கீல்களும் திரும்பி பார்த்தாங்க. சாரதாவுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. ஆளுக்கு 5 ரூபாய் அபராதம் போட்டாங்க. ஏட்டையா ஒவ்வொருத்தட்டையாக வந்து ரூபாயை வாங்கினார். என்ன முழிக்க, அபராதம் கட்ட போறியா இல்லை உள்ளே போறியா? சாரதாவை பார்த்து கேட்டார். சாரதா மெதுவா பணம் இல்லை அப்படின்னு தலையை குனிஞ்சிக்கிட்டே சொன்னான். ராத்திரி எத்தனை ரூபா சம்பாதிச்ச? உள்ளதை சொல்லு, இல்லை நொறுக்கிடுவேன். அந்த பைக்குள்ளார் என்ன வச்சுருக்க? பைய பிடுங்கினார். பையில் இருந்தவளுடைய 2 சேலை, உள்பாடிகள், அழுக்கான ஜாக்கெட்டு, ஒரு சோப்பு டப்பா, SSLC சர்டிஃபிகேட் புஸ்தகம், புவனேஸ்வரி அவளுக்கு எழுதின இன்லைன் லெட்டர் உட்பட எல்லாத்தையும் தரையில் கொட்டினார். எல்லாரும் அதை குனிஞ்சு வேடிக்கை பார்த்தாங்க. அவளோட சேலை, உள்பாடி, ஜாக்கெட்டுகளை எல்லாம் உதறி உதறி எடுத்து பைக்குள்ளே திணிச்சார். சாரதாவுக்கு கூச்சமாக இருந்துச்சு. சோப்பு டப்பாவை திறந்து அதில் கிடந்த சில்லறைகளை எண்ணி பார்த்து, 35 பைசா இருக்கு ஐயா, 35 பைசா போக பாக்கியை இன்றைக்கே சம்பாரித்து தந்துருவான்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். எல்லாரும் சிரித்தாங்க. அழகம்மா மட்டும் ஏட்டையாவுக்கு பக்கத்தில் வந்து நின்னான். ஏட்டையா, என்ன ஒரேடியாக தான் பேசிக்கிட்டே போகிறீங்க? அதை பார்த்தா தெரியலையா? என்னமோ அகஸ்ட் மாதம் உன் கையில் ஆட்டுக்கிட்டு நல்ல இடத்து புள்ள மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டு பைய அது கையில் கொடுங்க. இத்தனை ஆம்பளைங்க முன்னால் அது சேலை துணியை வெளியே எடுத்து போட்டுட்டீங்களே, அது என்னம்மா ஒடுங்கி போய் நிற்கி? அதுக்கு கட்ட வேண்டியதை நான் கட்டுறேன். இந்தாங்க பைய அது கையில் கொடுங்க சொன்னால் அழகம்மா. ஏட்டு பணத்தை வாங்கி கோர்ட்டு கிளார்க்கோட கையில் கொடுத்தார். எல்லாரும் வெளியே வந்தாங்க. பியூன் அடுத்த கேஸுக்கு எதிரி பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சாரதாவுக்கு பேசக்கூட முடியலை. அழகம்மா சாரதாவை கூட்டிக்கிட்டு மரத்தடியை பார்க்க போனான். என்ன அழகம்மாக்கா, கவுல் கொடையா பாப்பாவை பிடிச்சிட்டிக்க போல் இருக்கே? ஒருத்தி வந்து கேட்டான். செம்பகம், வாயை அடக்கி பேசு, பொத்திக்கிட்டு போ தூர அப்படின்னா அழகம்மா. சாரதாட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டா. சாரதாவுக்கு அவங்க யாருன்றது கூட தெரியல. யாரோ தன்னை போல் கஷ்டப்படுற பெண்கள் நான் இன்னமும் நினச்சிக்கிட்டு இருந்தா. அழகம்மா சாரதாவை கோர்ட்டு கேன்டீனுக்கு கூட்டிகிட்டு போய் இட்லி வாங்கி கொடுத்தா. ஊருக்கு போக பஸ் சார்ஜும் கொடுத்தா. தனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பையனை கூப்பிட்டா. அக்காவை ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிகிட்டு போய் பிரம்மதேசம் பஸ்ஸில் ஏற்றி அனுப்பிச்சிட்டு வா. பாப்பா போயிட்டு வாமா, எனக்கு இன்னும் கொஞ்சம் கோர்ட்டில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அழகம்மை கோர்ட்டு வாசல் நோக்கி நடந்தா. கதை இந்த இடத்துல முடிக்கிறாரு எழுத்தாளர் வண்ணநிலவன் அவர்கள். முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒரு ஒன்றும் தெரியாத அப்பாவி சில இடங்களில் மாட்டிக்கிட்டா அவங்க எவ்வளோ கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றத ரொம்ப அழகாக இந்த கலையில் வண்ணநிலவன் சொல்லியிருக்கார். மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.